ஆசிய கோப்பை கிரிக்கெட்டில் சூப்பர் 4 சுற்றில் இந்திய அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை அதிரடியாக வீழ்த்தியது. இந்திய அணியின் வெற்றியை ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தார்கள். துபாயில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட் செய்த பாகிஸ்தான் அணி நிதானமாக விளையாடி ரன்களை சேர்த்தது. நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் பாகிஸ்தான் அணி 5 விக்கெட்டிற்கு 171 ரன்களை சேர்த்தது. அதிகபட்சமாக தொடக்க வீரர் சாஹிப் சதாஃபர் கான் 58 ரன்களை விளாசினார். சிவம் துபே 2 விக்கெட்டுகளும், குல்தீப் யாதவ், ஹர்திக் பாண்டியா ஆகியோர் தலா ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தினர். 172 ரன்களை வெற்றி இலக்காக கொண்டு பின்னர் பேட் செய்த இந்திய அணிக்கு அபிஷேக் சர்மா, சுப்மன் கில் இணை அதிரடி தொடக்கம் தந்தனர். இருவரும் முதல் விக்கெட்டிற்கு 105 ரன்கள் சேர்த்த நிலையில் சுப்மன் கில் 47 ரன்களில் வெளியேறினார். அவரைத் தொடர்ந்து சூரியகுமார் டக் அவுட் ஆகி ஏமாற்றமளித்தார். மறுமுனையில் 24 பந்துகளில் அரை சதம் விளாசிய அபிஷேக் சர்மா 4 சிக்சர்கள் 6 பவுண்டரிகளுடன் 74 ரன்கள் குவித்து வெளியேறினார். இறுதிக்கட்டத்தில் சஞ்சு சாம்சன் 13 ரன்களும், திலக் வர்மா 30 ரன்களும் சேர்க்க 18.5 ஓவர்களில் இலக்கை எட்டிய இந்திய அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் அசத்தல் வெற்றி பெற்றது. இந்திய அணியின் வெற்றியை உத்தரப்பிரதேசம் உட்பட நாட்டின் பல்வேறு நகரங்களில் ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். மேற்கு வங்கம், குஜராத் மற்றும் நாக்பூரில் தேசிய கொடியுடன் வலம் வந்த அவர்கள் வெற்றி முழக்கமிட்டனர். ஆசிய கோப்பை லீக் போட்டியில் பாகிஸ்தான் வீரர்களுடன் இந்திய வீரர்கள் கைகுலுக்காமல் தவிர்த்த நிலையில் இந்த போட்டியிலும் அது தொடர்ந்தது. நாளைய போட்டியில் பாகிஸ்தான், இலங்கை அணிகளும், நாளை மறுநாள் இந்தியாவும் வங்கதேசமும் மோத உள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.